மாணவர்களே, தேர்வை அதாவது எக்ஸாமை நல்லா எழுத வேண்டுமா? எப்படி எழுதணும்? நல்லா எழுதணும்ல, அதுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் ஒரு சாமிஜி கொடுத்துருக்காரு. அதை நான் சொல்கிறேன், படிக்கிறேன், கேளுங்க கவனமாக. படிக்க அமர்வதற்கு முன்பு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, உட்காந்து என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு பிரார்த்தனை, கடவுள்கிட்ட உங்கள் வீட்டில் எந்த கடவுள் இருந்தாலும், விநாயகரோ முருகரோ, உட்காந்து கடவுளிடம் நான் நன்றாக படிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அடுத்தது நேராக நிமிர்ந்துருங்க. ஒரு 5 முறை மூச்சை உள்ளே இழுத்து விடுங்க பார்க்கலாம், ஆழ்ந்து 5 டைம்ஸ். இப்போ உடல், மனம், புத்தி 3 சக்தி பெற்ற ஒரு அரசன் மாதிரி நம்மளை நினச்சிக்கணும். அப்புறம் படிக்க ஆரம்பிக்கணும் சப்ஜெக்டை. ஏன்னா நம்ம மனசு அலைபாய்ந்துகிட்டே இருக்குது. வீட்டுக்கு போகுது, அங்கே மற்ற கடைக்கு போகுது, கோயில் மற்ற இடத்துக்கு இங்கேயே போகுது. அது இந்த மூச்சு பயிற்சி ஒரு 5 தடவை செஞ்ச உடனே உங்களுக்கு மனசு கண்ட்ரோலில் இருக்கும், இங்கே போகாது. அப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அதாவது உங்கள் வீட்டில் டிவி இருக்கும், செல்ஃபோன் எல்லாருமே இருக்கும், வீட்டுக்கும் இல்லையா? இருக்கா? அதெல்லாம் எடுத்து ஒரு வாரமாக வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லணும், உங்கள் மனசுக்கு சொல்லணும், நான் இப்போ என்னுடைய சப்ஜெக்ட், என்னுடைய பாடத்தை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு உங்கள் மனசுக்கே ஒரு கட்டளை இடணும். உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவோ பேரண்ட்ஸோ சொல்ல வேண்டாம், நீங்களே உங்கள் மனசுக்கு சொல்லிடணும், நான் சப்ஜெக்ட் பாடத்தை தான் நான் படிப்பேன். இப்போ இந்த செல்ஃபோனை தொட மாட்டேன், இந்த டிவி பார்க்க மாட்டேன் அப்படின்னு மனசுக்கு ஒரு கட்டளை போட்டுட்டிங்களா, அப்போ அதில் போகாது. அப்புறம் நீங்கள் நினைக்கணும், உங்கள் கிளாஸில் ஒரு 30 பேர் இருக்காங்க, அதில் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் வாங்குறவங்களாம் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் நினச்சிக்கணும், அவங்களாம் ஃபஸ்ட் ரேங்க் ஏன் வாங்குகிறாங்க, செகண்டு தேர்டு ஏன் நாம்ளும் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லணும். நானும் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் படிக்கணும். புரியுதா? இங்கே யார் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் யாராவது வாங்கியிருக்கீங்களா? அப்புறம் இதில் யார்? ஓகே, ஐஎஸ். பாருங்க, அவங்களாம் ஒரு சிலர். அவங்கள மாதிரி நீங்களும் வாங்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படியே நினச்சி பார்க்கணும். அப்புறம் டீச்சர் உங்களுக்கு சொல்லித்தர்றாரு, ஆசிரியர். அது நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சொன்னார், மேத்ஸோ ஆங்கிலமோ தமிழோ எதாக இருக்கட்டும், அதை படிச்சுட்டு எப்படி சொல்லித்தந்தார் அப்படின்ட்டு நீங்கள் அந்த சொல்லித்தந்தது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லித்தர மாதிரி ஒரு இது வளர்த்துக்கணும். எப்படி டீச்சர் சொல்கிறதோ அதை மைண்டில் கிரகிச்சுக்கணும், அப்சர்வ் பண்ணணும் அந்த சப்ஜெக்ட். அப்புறம் நீங்கள் சொல்லணும். அதை நீங்களே ஒரு ஸ்டூடெண்ட், நீங்களே ஒரு ஆசிரியர் அப்படி நினச்சிங்களா, நீங்களும் ஒரு பெரிய ஆசிரியராக வருவீங்க. அதாவது பாடத்தை சப்ஜெக்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அதில் புரிஞ்சுக்கிற அந்த ஆர்வம், திறமை இதெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு டேஸ்ட், ஒரு சுவை வரும். அப்புறம் நீங்கள் படித்ததை நீங்கள் உங்கள் வீட்டில் சமையல் அறை, சமையலில் உங்கள் வீட்டில் அப்பா அம்மா சமைப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்குறீங்க இல்லையா? காய்கறி எப்படி வறுக்கி வேக வைக்கிறாங்க, எப்படி அவங்களுக்கு போய் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் நல்லா படித்த பாடங்களை உங்கள் மனசில் நீங்கள் மறுபடியும் அதை கொண்டாடணும். என்ன படித்த சப்ஜெக்ட், அப்போ அது நமக்குள்ளே நல்லா பதிஞ்சிடும், மைண்டில் நல்லா பதிஞ்சிடும். நீங்கள் படிக்கிறப்ப அமைதியாக படிப்பீங்களா, வாய் விட்டு படிப்பீங்களா? வாய் விட்டும் படித்தா நல்லது. அப்புறம் எழுதி பார்க்கணும், சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் எழுதி பார்க்கணும். எழுதி பாருங்கள். இந்த 2 பயிற்சி நேரம் மறக்காமல். இது நம்ம எழுதி பார்க்கும்போது
மறந்துட்டுமே அப்படின்னு அந்த மாதிரி மறதி வராது. எழுதி பார்க்குறதும் படிக்கிறதுனால அது போய் உள்ள நல்லா பதிஞ்சிடும் மைண்டில். அப்போ மறக்க மாட்டோம். இந்த எக்ஸாம் ஹாலுக்கு போனாலும் நீங்கள் அதை மறக்க முடியாது. இதை எழுதி பார்க்கணும். அந்த மாதிரி தான். அப்போ தான் நல்லா நிறைய மதிப்பெண்கள்லாம் நீங்கள் பெற முடியும்.